ஸ்தோத்திரம். மிகவும் சுவாரஸ்யமான, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கும். முதலாவது, ஏதேன் தோட்டத்தில் சிங்கங்கள் ஏன் புல் மேய்ந்தன என்பதை பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தில் சகலவித காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாமே இருந்தன. ஏதேன் தோட்டத்தில் சிங்கங்கள் மட்டுமே புல் மேயவில்லை. இப்போது எந்தெந்த மிருகங்கள் கார்னிவோரஸ், அதாவது ஒன்லி மாமிச உண்ணிகளாக இருக்கின்றனவோ அத்தனை மிருகங்களுமே ஏதேன் தோட்டத்தில் இலை தழைகளைத்தான் சாப்பிட்டன. இப்போது மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிடுகிற சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாய், கழுதை, புலி போன்ற எல்லா மிருகங்களுமே புல், பூண்டுகள், விதைகள், காய்கள், கனிகளைத்தான் சாப்பிட்டன. ஆடு, மாடு, மான் போன்ற மிருகங்களோடு சேர்ந்து தாவரங்களைத்தான் சாப்பிட்டன. ஆதியாகமம் 1 அதிகாரம் 30 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. எல்லா உயிரினங்களுக்குமே தேவன் பசுமையான எல்லா பூண்டுகளையும், அதாவது தாவரங்களைத்தான் ஆகாரமாக கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் சிங்கமும் புல்லைத்தான் தின்றது, மானும் புல்லைத்தான் தின்றது. சரி, அப்படியானால் இப்போது ஏன் அவை மாறிவிட்டன? பிறகு எப்போதிலிருந்து சிங்கம், புலி போன்றவை மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தன? இனி மறுபடியும் எப்பவாவது இந்த மிருகங்கள் மீண்டும் புல்லை சாப்பிட ஆரம்பிக்குமா என்பதை பார்ப்பதற்கு முன்பு, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் என்னத்தை சாப்பிட்டார்கள்? மீன், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி போன்ற நான்வெஜ் சாப்பிட்டார்களா இல்லையா என பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 29 பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று சொல்கிறார். எல்லா மிருகங்களுக்கும் மட்டுமல்ல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் சகலவித பூண்டுகளையும் காய் கனிகளையும் தான் ஆகாரமாக கொடுத்தார். அவர்களும் ஏதேன் தோட்டத்தில் மாமிச உணவு சாப்பிடவில்லை. ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் அவர்களுடைய சந்ததியினராகிய மனிதர்கள் யாருமே எந்த மாமிசத்தையும், வெஜ் உணவுகளை, அதாவது மாமிசத்தையும் சாப்பிடலை. எல்லோருமே வெஜ் உணவுகளைத்தான் சாப்பிட்டார்கள். எதுவரை மனிதர்களும் மிருகங்களும் இப்படி இருந்தார்கள்? பிறகு எப்போது மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தார்கள் என பார்ப்போம். ஆதியாகமம் 9 அதிகாரம் 3 நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று தேவன் சொல்கிறார். பூமியில் ஜலப்பிரளயத்திற்கு பிறகே தேவன் மனிதர்களுக்கு மாமிசம் சாப்பிட உத்தரவு கொடுக்கிறார். அதன் பிறகே மனிதர்கள் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் மாத்திரமல்ல, சிங்கம், புலி போன்ற மிருகங்களும் அப்போதுதான் மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிட ஆரம்பித்தன. அதனால்தான் நோவாவின் பேழைக்குள் சிங்கமும், மானும், சிறுத்தையும், ஆட்டுக்குட்டியும் எல்லா மிருகங்களும் ஒரே இடத்தில் இருக்க முடிந்தது. ஆனால் இனி ஒரு காலம் வரப்போகிறது. அப்போது மறுபடியும் இதே பூமியில் எல்லா மனிதர்களும், எல்லா மிருகங்களும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போலவே தாவரங்களையும், காய்கறிகளையும், பழங்களையும் மட்டுமே சாப்பிடுவார்கள். யாருக்கும் நான்வெஜ் கிடையாது, சாப்பிடவும் மாட்டார்கள். எப்போது தெரியுமா? இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியின் போதுதான் இப்படி நடக்கும். இப்போது எந்த நேரத்திலும் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும். அதன் பிறகு 7 வருஷங்கள் அந்தி கிறிஸ்துவின் மகா கொடூர உபத்திரவ காலம். அதன் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை. பிறகு உடனே இந்த பூமியில் இயேசு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். நாமும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம். அந்த 1000 வருஷ அரசாட்சியின் போது எல்லா மனிதர்களும், சிங்கம், புலி போன்ற எல்லா மிருகங்களும் காய்கறிகள், கீரை, பசுமையான பூண்டுகளைத்தான் சாப்பிடுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம்
25ஆம் வசனத்தில் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியின் போது இந்த பூமி எவ்வளவு சமாதானமாக மனமகிழ்ச்சியாக இருக்கும் என எழுதப்பட்டுள்ளது. எந்த கேடும் எந்த தீங்கும் பூமியில் இருக்காது, கொலைகள் நடக்காது, மிருகங்களை கொல்ல மாட்டார்கள், அலறலும் கூக்குரலும் இருக்கவே இருக்காது. மிருகங்கள் ஒன்றையொன்று அடித்து பீறி சண்டையிட்டு மாமிசம் சாப்பிடாது. அதனால்தான் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயுமாம். அதாவது ஓநாய் புல் மேய்கிறது, சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னுமாம். புல் மேயும் எப்படி இருக்கும்? நாமும் இருப்போம், கண்ணார அவற்றை பார்ப்போம். அதற்கு ரகசிய வருகையில் போய்விட வேண்டும். அப்போதுதான் 1000 வருஷ அரசாட்சியில் நாம் பங்கு பெற முடியும். இனி ஏதேன் தோட்டத்தில் எல்லா மிருகங்களும் வாய் பேசியதா என்பதை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சர்ப்பமாகிய பாம்பு ஏவாளிடம் பேசுகிறது. மேலும் 4ஆம் வசனத்திலும் சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்றும் வாய் பேசுகிறது. சாத்தான் பாம்புக்குள்ளிருந்து ஏவாளிடம் பேசி ஏமாற்றினான் என்றாலும் சர்ப்பத்தின் வாய்தானே பேசியது. மேலும் ஏதேன் தோட்டத்தில் எந்த மிருகங்களுமே வாய் பேசியிராவிட்டால், சர்ப்பமும் அதற்கு முன்பு வாய் பேசியிராவிட்டால், முதலில் அந்த பழத்தை பற்றி மட்டும் பேசியிருந்தால் ஏவாள் பயந்திருப்பாள், ஆச்சரியப்பட்டு பயந்து நம்பியிருக்கவே மாட்டாள். ஏற்கனவே அந்த சர்ப்பம் ஏவாளிடம் பல முறை பேசியிருக்க வேண்டும். அந்த சர்ப்பத்தின் சத்தம் ஏவாளுக்கு அறிமுகமானதாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் நம்பி ஏமாந்தாள். எனவே ஏதேன் தோட்டத்தில் எல்லா மிருகங்களுமே வாய் பேசுபவையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மேலும் ஆதாமின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பிறகே எல்லா ஜீவராசிகளுடைய வாய்களும் கட்டப்பட்டு விட்டன, அவைகளுடைய சுபாவங்களும் மாறிவிட்டன. மேலும் வேதத்தில் தேவன் பிலேயாமின் கழுதையின் வாயை திறந்தார், அந்த கழுதை மனிதனை போல பேசியது என்று எழுதப்பட்டுள்ளதே. இந்த பூமியே ஆதாமின் மீறுதலினால் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறது என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குமே, அதாவது மிருகங்களுக்கும் மரம் செடி கொடிகளுக்குமே இயேசுவின் வருகைக்கு பின் 1000 வருஷ அரசாட்சியில்தான் பூரண விடுதலை உண்டாகும். ஏதேன் தோட்டத்தில் மரங்களில் கூட கேடுண்டாக்கும் மரங்கள் இல்லை. முச்செடிகளும் கசப்பான பழங்களை கொடுக்கும் மரங்களோ விஷ காளான்களோ விஷ செடிகளோ இல்லை. காரணம், ஆதாம் பாவம் செய்த பிறகே தேவன் இந்த பூமி முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் என்று சொல்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில் எல்லாமே மாறிவிடும். ஏதேன் தோட்டத்தில் மேலும் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் உலாவியது நமது கர்த்தராகிய இயேசுதான். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு ரூபம் கிடையாது, தேவன் ஆவியாயிருக்கிறார். மேலும் பிதாவாகிய தேவனை கண்டு அவர் சத்தத்தை கேட்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்கவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனின் தற்சொரூபம், தேவனுடைய ரூபம் இயேசுதான் என்றும் வசனம் சொல்கிறது. எனவே ஏதேன் தோட்டத்தில் எல்லா மிருகங்களையும் உருவாக்கி அவைகளுக்கு ஆதாம் பெயரிடுவதற்காக அவனுக்கு முன் அவைகளை கொண்டு வந்து விட்டதும், தினமும் ஆதாம் ஏவாளோடு பேசியதும் உலாவியதும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் இயேசுதான். இவரே வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆமேன்.